கர்மேல் பர்வதத்தில் எலியா தீர்க்கதரிசி ஒரு மாபெரும் சரித்திரச் செயலைச் செய்தார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்றார். பின்பு எலியா மழையை கொண்டு வந்தார். தேவனின் ஆவியானவர் அவர் மேல் இறங்கினதால் ஆகாபின் ரதத்திற்கு முன்பாக பல மைல்கள் ஓடினார். மாபெரும் வெற்றியை பெற்ற எலியா யேசபேலின் மிரட்டலுக்கு பயந்து ஓடி ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்றார். தேவன், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்கத் தேடுகிறார்கள் என்றான். ஆனால் ஒபதியா 100 கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை ஆளுக்கு 50 பேராக குகைகளில் ஒளித்து வைத்து அப்பமும் தண்ணீரும் கொடுத்து போஷித்து வருவதை எலியா நன்றாகவே அறிவார். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என்று சொன்ன எலியாவிற்கு தேவன் பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படிடாத 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். எலியாவின் இந்த நிலைப்பாடு விசுவாச பயணத்தில் ஏற்படும் ஓர் இருள். ஒரு மனிதன் தேவனோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் தான் மட்டுமே எல்லாம் என்று நினைக்கும்போது அவன் விழுகிறான். எலியாவின் காலத்தில் எப்படி பாதுகாக்கப்பட்ட 7000 பேர் இருந்தார்களோ அதே போல எந்த ஒரு இருண்ட காலத்திலும் தேவன் தமக்கென்று ஒரு மீதியான ஜனத்தை கிருபையாய் பாதுகாத்து வருகிறார்.